இபி ஆபீஸ்ல கட்டவாகிற பணத்தை வச்சு ரொட்டேஷன்ல விட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும்னு ஹீரோ நினைக்கிறான். இவங்கிட்ட இருந்து பணத்தை வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போகணும்னு அவன் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கான் சிட்டி இந்த பிலிம்ல வந்து முழுக்க முழுக்க வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி அதை எப்படி வந்து டபுள் ஆக்குறது அது பேஸ் பண்ணி தான் படமே போகுது. ஹீரோ என்ன பண்றான்னா இபி ஆபீஸ்ல வந்து பணம் கட்ட வரவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி இவனுக்கு வந்து பில்லு போட்டு கொடுக்கறதா வேலை. அந்த பில்லு விஷயத்துல வந்து சின்ன ஒரு ஃபால்ட் பண்ணி ஹேண்ட்லயே வந்து கையிலேயே வந்து பில் எழுதி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் வந்து 10 நாள் 3 நாளுக்குள்ள வந்து ரொட்டேஷன் விட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம்ல நெட்ஒர்க்ல அது பண்ணிட்டு அந்த பணத்தை வச்சு அவங்க ஆளணும்னு நினைக்கிறான். இது நல்லா சக்சஸாவும் போகுது. விடிவி கணேஷ் தான் எல்லாரும் அப்ளை பண்றாப்ல. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இது இவன மாதிரியே இன்னொரு கூட்டம் யோகி பாபு வந்து என்ன பண்றான்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரே ஒரு ஸ்டில் தான் போட்டான். அவங்க அம்மா வந்து அதே வச்சு பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவர் 50 லட்சம் 40 லட்சம் அவர் ரெடி பண்ணிடுறான். இதை விட முக்கியமா வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டி டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் வந்து அவங்க ஒருத்தி பணத்தை கலெக்ட் பண்றான். இவங்க 3 பேருடைய லைஃப் ஸ்டைல் எங்க இணைக்குதுன்னா லாஸ்டா வந்து சரவணோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 5 கோடி வேணும்னு சொல்லி கேட்கறான். அந்த சுச்சுவேஷன்ல எல்லாருக்கும் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது 5 கோடி கொடுத்தா 15 கோடி நினைச்சிட்டு கொடுக்கும்போது ஒரு போலீஸ்காரன் இவனை சுட்டுட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிறான். இவங்க கிளைமேக்ஸ் போகும் முன்னாடியே அந்த போலீஸ்காரன் இவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சேர்த்து நீங்க ஒரு பெரிய பிளான போட்டு கொடுங்க, எங்களை அடிச்சு கொடுங்க, நீங்க சாவுங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் சொல்லும் போது நீ தான் தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியும், நான் எங்க பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லி சரவண ஹீரோ வந்து என்ன பண்றான்னா ஒரு புதுசா ஒரு டோல்கேட்டை உருவாக்கி அங்க பல லட்சம் கோடி ஒரு 3 நாள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு காமெடி மாதிரி பண்றாங்க. ஆனா அது பிராக்டிக்கலா 1% கூட நடக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10 நிமிஷம் பாக்குற விதமா இருக்குது. ஆனா இன்ட்ரோலுக்கு அடுத்தது நாங்க த்ரில் கொடுக்குறோம்னு சொல்லி படத்துல வந்து என்ன சொல்றது ஒரே ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க தொட்டு இங்க தொட்டு பணத்தை வந்து எப்படி ஒருத்தங்கிட்ட இருந்து சீக்கிரம் எடுத்தியோ உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் எடுப்பான்னு சொல்லிட்டு அவனையே நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து எந்த ஒரு கனெக்டுமே இல்லாததா இருந்தது. படத்துல பெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவன் படத்தை இபி ஆபீஸ்க்கு கட்ட வேண்டிய படத்தை எப்படி போட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் சூப்பரா காட்டினாங்க. செகண்ட் ஹாஃப்ல புரியாத புதிரா இவங்க கிட்ட இறுதி எடுத்துட்டு போன பணத்தை வந்து அவன் எதுக்காக யூஸ் பண்ணான் அப்படின்னு ஒரு விஷயமே கனெக்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அவங்ககிட்ட மறுபடியும் வந்து புதுசா ஒரு 10 கோடி நான் அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி டோல் கிட்ட வச்சு நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி காட்டணும். இவங்க எல்லாமே ஏமாந்தவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்றாங்க ஒரு ஏமாந்த குடும்பமா. இதுதான் படத்துல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லி காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாவே இந்த படம் வந்து ஒண்ணுமே சரியில்லைன்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, செகண்ட் ஹாஃப்ல கதை மாத்தி இருக்கணுமா இல்ல இதே கரெக்டா இருக்கும்?